அனைவருக்கும் வணக்கம். இளையராஜா ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு டியூன் போட்டிருக்கலாம். ஆனா இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய காப்பியமாக கருதப்பட்டது. ஒரு உண்மையை சொல்லப்போனா, அவருடைய பெஸ்ட் கம்போசிஷன் அப்படிங்கிற புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற சாங் அது. இது என்ன திரைப்படம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஊரு விட்டு ஊரு வந்து அப்படிங்கிறதான் தலைப்பது. கங்கைமரன் இயக்கிய திரைப்படம். அவர் தான் எழுதினார். ரொம்ப ஒரு பிளேஃபுல்லா டைரக்ட் பண்ண படம். வேற யாரையாவது வச்சு பாட வைக்கலாம் அப்படிதான் ட்ரை பண்ணாராம் இசைஞானி இளையராஜா. அதன் பிறகு அவர் தானே பாடினார் என்றெல்லாம் செய்தி வட்டாரங்கள் கூறுகின்றன. மலேசியா வாசுதேவன் பாடுவதற்காக வைத்திருந்த ஒரு சாங் என்று கூறப்படுகிறது அது. ஆனா இளையராஜா பாடினதுனால இந்த பாடல் பயங்கர ஹிட் ஆனிச்சது அப்படிங்கிறது ஒரு புறம். கூட பாடினது எஸ் ஜானகி அவர்கள். இளையராஜாவினுடைய பாடல் அவ்வளவு எனக்கு பிடிக்காதுப்பா என்று சொல்பவர்களும் கூட இந்த பாடலை விரும்பி கேட்பார்கள். அப்படி சிறப்பா இந்த பாடல் அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய ராகம். அது சம்பந்தமான டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் நம்ம பிறகு பேசுவோம். அதுக்கு முன்பு இந்த திரைப்படத்தை பற்றி நாம் சில செய்திகளை கூறுவோம். எஸ்.பி. தமிழரசி அப்படிங்கிறவங்க தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சது. 70, 80களில் இவர் மிகப்பெரிய ஒரு பெண் தயாரிப்பாளராக இருந்திருக்கின்றார் இவர். இன்னும் சொல்ல போனால் இளையராஜா அறிமுகமான அன்னக்கிளி என்கின்ற திரைப்படத்தை தயாரித்தவரும் இவர் தான். அதுல கூட பி தமிழரசி அப்படின்னு வரும். அது எஸ்.பி. தமிழரசி தான். உல்லாச பறவைகள் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சது அவங்க தான். கவிக்குயில் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்த ஒரு கம்பெனி எஸ்பிடி பிலிம்ஸ் என்பது. பொதுவா அந்த கம்பெனிக்கு எப்பயுமே பஞ்சவருணாசலம் தான் கதை வசனம்லாம் எழுதுவார். எஸ்பிடி பிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் பஞ்சவருணாசலத்திற்கும் என்ன தொடர்பு என்று நாம் விசாரித்த வகையில் நமக்கு கிடைத்த தரவுகள் என்னவென்றால், எஸ்.பி. தமிழரசி அவர்கள் கவிஞர் கண்ணதாசனின் குடும்பத்திற்கு ஒரு உறவினர் என கூறப்படுகிறது. அதனால்தான் பஞ்சவருணாசலம் அவர்கள் எஸ்பிடி பிலிம்ஸ் கம்பெனி நிர்வாக பொறுப்புகளை பார்த்துக் கொண்டார். மற்றபடி கதை வசனம் எழுதுவதும் அவரே கவனித்துக் கொண்டார் என்றெல்லாம் செய்திகள் உலாவுகின்றன. அன்னக்கிளி திரைப்படத்தை தயாரித்தவர் பஞ்சவருணாசலம் என்று கூறப்பட்டாலும் த சோல் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த ஃபில்ம் இஸ் எஸ்.பி. தமிழரசி. இந்த திரைப்படத்திற்கும், அதாவது ஊரு விட்டு ஊரு வந்து என்கின்ற திரைப்படத்திற்கும் எஸ்.பி. தமிழரசி தான் முழு பொறுப்பான தயாரிப்பாளர் என்றாலும் அந்த ஒப்பந்தம் செய்ததெல்லாம் பஞ்சவருணாசலம் தாமா. மியூசிக் இசைஞானி இளையராஜா தான் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டைஸ்ட். அதை முன்னாடி அசைன் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த நிவாஸ் அப்படிங்கிறத ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் லெனின் தான் எடிட் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு பெரிய யூனிட், பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எடுத்த படம் தான். ராமராஜன் நல்ல பீக்ல இருந்த நேரம். கௌதமியும் கூட அதே மாதிரிதான். அவங்களுக்கு கவுண்டமணி செந்தில் அந்த காம்பினேஷன் இருந்தா தான் அந்த கங்கைமரனுடைய படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐகான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் அசைன் பண்ணாங்க அந்த திரைப்படத்துல. படத்தினுடைய கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் கிக் பண்ணிச்சு. அதனால அந்த அளவுக்கு ஒரு சரியா போகல அப்படின்லாம் ஒரு சினிமா வட்டாரத்தினுடைய செய்தி. அது கங்கைமரன் என்ன சொன்னாரா, அப்பா இது ஒரு ஹியூமரஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு அந்த மைண்ட்லயே அந்த தாட்ஸ்லயே பாருங்க படத்தை. ரொம்ப சீரியஸான படம் எடுக்கிறோம்னா ரொம்ப சீரியஸான படம் எடுக்கலாம் என்றெல்லாம் ஒரு வாக்குவாதம் நடந்ததாகவும் அப்பொழுது ஒரு செய்தி. ஏனென்றால் திரைக்கதையில நிறைய, அதாவது இந்திய கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்துவது ஒரு புறம், அதே சமயத்துல அவங்களோட ரொம்ப பெக்குலியரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள்ல காண்பித்தது ஒரு தமிழர்களை முகம் சுளிக்க வைத்தது என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தன அப்பொழுது. டைட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு படம் எடுக்கிறதா, அல்லது படம்லாம் எடுத்து முடிச்ச பிறகு டைட்டில் வைக்கலாமா அப்படின்னா ரெண்டுமே உண்டு. சில சமயத்தில் படத்தினுடைய தலைப்பு ஆரம்பத்திலே ரெடி பண்ணிடுவாங்க, அதுக்கு பிறகுதான் படம் எடுப்பாங்க. இந்த படத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு டைட்டில மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு டைட்டில மாத்தின சம்பவம்லாம் உண்டு தமிழ் திரை சினிமாவில். இந்த படத்துக்கு டைட்டில் வச்சது ஒரு சுவையான சம்பவம். ஊரு விட்டு ஊர் அப்படிங்கிற படம் எப்ப தயாரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 1990 வந்த திரைப்படம் இது. அதுக்கு முதல் வருஷம் 1989 சக்கைபோடு போட்ட ஒரு திரைப்படம் கங்கைமரனுடைய இயக்கத்தில் கரகாட்டக்காரன். அதுல ஒரு பாட்டு, பிரம்மாதமான பாட்டு. அது ஊரு விட்டு ஊர் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாட்டு சக்சஸ் ஆனது. அது அந்த தலைப்பே ஏதோ ஒரு நல்ல நச்சுன்னு இருக்குது, அதனால அதுவே தலைப்பா வச்சிருவோம் அப்படின்னு பிறகு மாத்துறாங்களா அதை. ஆக ஊரு விட்டு ஊர் அப்படிங்கிறது படம்லாம் எடுத்து முடிச்ச பிறகுதான் அந்த டைட்டில் வச்சதாகவும் ஒரு செய்தி.
கவுண்டமணி, செந்தில் அவங்களுடைய காமெடி வந்து ரசிக்கும் வகையிலும் இருந்தது, ஒரு அருவருக்கும் வகையிலும் இருந்தது. அப்படின்லாம் 2 விதமான விமர்சனங்கள் அப்பொழுது. எல்லாம் ஒண்ணு ஓப்பனா ஒரு ஃப்ராங்க் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இது. அந்த ஸ்கிரிப்ட் கன்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்லயே தயார் பண்ணது மாரி தெரியுது. அப்பொழுதுதான் அது ஒரு நேச்சுரலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவாராம் கங்கை அமரன். அதன் விளைவு இதில் என்ன நடந்தது என்றால், இஷ்டத்திற்கு படமாக்கி இருப்பார்கள் சில இடங்களில் காமெடி காட்சிகளை. சிரிப்பு வர வேண்டும் என்பதற்காக ஏதேதோ செய்வதா என்றெல்லாம் பத்திரிகைகள் சாடின அப்பொழுது. நம்முடைய தேசத்தை பற்றி நாமே கேவலப்படுத்திக் கொள்கின்றோம் என்றெல்லாம் சில பத்திரிகைகள் விமர்சனங்கள் எழுதின. மலேசிய, சிங்கப்பூர் தமிழர்கள் இந்திய தமிழர்களை மட்டமாக நினைப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமைந்தது என்றெல்லாம் கூறினார்கள். இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளிப்பதிவு. PS நிவாஸ், ஸ்ரீதர் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களிடம் ட்ரெயின்ட் அப் ஆனவர் அவர். குறிப்பாக வெளிநாடுகள் நிறைய படம் பிடித்திருக்கின்றார். அதிலும் சிங்கப்பூர் நிறைய படம் பிடித்திருக்கின்றார். அவருடைய அந்த சமர்ப்பிப்பு, அவருடைய டெடிகேஷன் நன்றாக தெரியும். ஒவ்வொரு காட்சியிலும் தெரியும். மிக அழகாக காட்சிமைப்படுத்தியிருப்பார் PS நிவாஸ். அடுத்து படத்தொகுப்பு, எடிட்டிங் சான்ஸே இல்லை என்பது போல் இருக்கும். மிக நேர்த்தியாக செய்திருப்பார்கள் பி லெனின் மற்றும் VT விஜயன் இருவருமே. திரைக்கதை மற்றும் ஒளிப்பதிவு இரண்டையும் பொறுத்துத்தான் அந்த எடிட்டிங் ஒர்க் அமையும் என்பார்கள். அந்த டீம் ஒர்க் மிக பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். மற்றொரு பிரமாதம் இந்த திரைப்படத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிரிக்ஸ். மொத்தம் 6 பாடல்கள். 6 பாடல்களையும் கங்கை அமரன் தான் எழுதினார். அதில் வியப்பில்லை. காரணம் அவர்தான் டைரக்ஷன், தன்னுடைய அண்ணன் மியூசிக். இருப்பினும் அந்த 2 பாடல்கள் சூப்பர் ஹிட் சாங்காக மாறின. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் ஒன்று. மற்றொரு பாடல் தானா வந்த சந்தனமே. தானா வந்த சந்தனமே. மறக்க முடியும் அந்த பாடலை. SPBயும் ஜானகியும் கலக்கி இருப்பார்கள் அந்த பாடலை. காரணம் மெட்டு போதாக்குறைக்கு அந்த குரல்கள். நேயர்களுக்கு மற்றொரு தகவல். கரகர பிரியா ராகத்தில் இளையராஜா அமைத்த மெட்டுக்கள் அனைத்துமே ஹிட்டாகி இருக்கின்றன என்று ஒரு டேட்டா கூறுகிறது. அது உண்மைதானா என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். இந்த பாடல், அதாவது தானா வந்த சந்தனமே என்கின்ற பாடல் கரகர பிரியா ராகம். இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சொர்க்கமே என்றாலும் என்கின்ற பாடல் என்ன ராகத்தில் அமைந்துள்ளது என்பதை சற்று பார்ப்போம் இப்பொழுது. ஹம்சநாதம் என்கின்ற ஒரு ராகம். ஒரு 60வது மேடகத்த ராகத்தினுடைய ஜன்ய ராகம் என்று கூறுகிறார்கள். காந்தாரம் இல்லாத ஒரு ராகம் இது. மிக பிரபலமான திரையிசை பாடல்கள் எல்லாம் இந்த ராகத்தில் அமைந்துள்ளன. MGR நடித்த சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் மிக நன்றாக அந்த பாடல் ஞாபகம் வருகின்றது. கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். சாட்சாத் இந்த ராகத்தில் முழுமையாக அமைந்த பாடல் அது. நிழல் நிஜமாகிறது என்கின்ற ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இலக்கணம் மாறுதோ, இலக்கணம் மாறுதோ, இலக்கியம் ஆனதோ, அதுவும் இந்த ராகத்தில் அமைந்த பாடல். இதே ராகத்தில் அமைந்த மற்றொரு பாடல், பிரபலமான பாடல் ஒன்று உண்டு. தென்றலே என்னை தொடு என்கின்ற திரைப்படத்திற்கு முன்பு ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளோம். தென்றல் வந்து என்னை தொடும், தென்றல் வந்து என்னை தொடும், சத்தம் இன்றி. ஆக ஒரு மென்மையாக அலைவாய்ந்து நம்மளை அழைத்து செல்லும், ஒரு மேலேயே பறக்க வைக்கும் இந்த ராகம். கர்நாடக சங்கீதத்தை பொறுத்தவரை நிறைய கீர்த்தனைகள் அமைந்துள்ளன இந்த ராகத்தில். முத்தையா பாகவதர், பாபநாசம் சிவம், ஊத்துக்காடு வெங்கட்ரவி, GN பாலசுப்ரமணியம் போன்ற சங்கீத ஜாம்பவான்கள் நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்கின்றார்கள் இந்த ராகத்தில். தாள நடையை பொறுத்தவரையில் சதுசரம் நடையில் அமைந்த பாடல் இது. தத்தரதத்த தகதகதத்த தத்தரதத்த தகதகத என்ற ரீதியில் பயணிக்கும் தாளக்கட்டுக்கள். தாளத்தை பொறுத்தவரையில் எந்த இடத்திலும் குழப்ப மாட்டார் இளையராஜா இந்த பாடலில்.
எஸ். ஜானகி அவர்கள் பாடிய அனைத்து பாடல்களும் மிக சிறப்பாகத்தான் இருக்கும் என்றாலும், இந்த பாடலில் அவரது குரலில் ஒரு வசீகரம் தெரியும். குறிப்பாக இவர் வைக்கும் பிர்காக்கள் அலாதியாக இருக்கும் இந்த பாடலில். உண்மையில் சொன்னால் இளையராஜாவும் எஸ். ஜானகியும் போட்டி போட்டுக் கொண்டு பிர்காக்கள் வைத்திருப்பார்கள் சில இடங்களில். நிறைய சங்கதிகள் செய்திருப்பார் இளையராஜா இந்த பாடலில். அதுபோல ஜானகியும் சங்கதிகள் செய்ய வைத்திருப்பார். அதுதான் இந்த பாடலில் உள்ள ஒரு சிறப்பம்சம். பொதுவாக இளையராஜா பாடிய பாடல்களை இமிட்டேட் செய்து பாடிவிடுவார்கள் இசைக்குழுக்களில். ஆனால் இந்த பாடலையும் காதல் கசக்குதையா என்கின்ற ஒரு ஆண்பாவத்தில் இடம்பெற்ற பாடலையும் பாடுவது என்பது மிகவும் சிரமம் என்பார்கள் இசைக்குழு நடத்துபவர்கள். கங்கை அமரன் அல்லாது வேறு யாரேனும் இந்த பாடல் எழுதியிருந்தாலும் கூட இத்தனை சிறப்பாக இருந்திருக்குமா என்பது கேள்விக்குறியே. கிராமங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நகரத்தில் இல்லையே என்பதை ஒரு வலியுறுத்தி காட்டும், ஒரு உணர்த்தி காட்டும், ஒரு அழகான வரிகளை அற்புதமாக செதுக்கி இருப்பார் கங்கை அமரன். கங்கை அமரனை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு சகலகலா வல்லவன் என்பதை அடிக்கடி அதை அவர் அறிவுறுத்துவார். அதுதான் இந்த இந்த பாடல் வரிகளில். குறிப்பாக இந்த வரிகளை கூட பாருங்களேன். காலமாடு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதும் பொழுது பக்கத்தில் அமர்ந்து அதை கவனித்தவர்கள் இருவர் என்பார்கள் இசைத்துறையில், சினிமா துறையில். ஒரு பஞ்சருணாசலம், அவர் கூட உறவினர் கண்ணதாசனுக்கு. அடுத்தது கங்கை அமரன், அவரும் அருகில் அமர்ந்து அந்த பாடல் வரிகளை கவனித்திருக்கிறார். எப்படி ஹவு டு ரைட் அ பைசிக்கிள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் பெரிய வாகனங்களை ஓட்ட முடியும் என்பார்கள். அதுபோல ஒரு அடிப்படை விதிமுறைகளை பாடல் எழுதுவதற்காக கற்றுக்கொண்டது இருவரும் கண்ணதாசனிடம் இருந்து தான் என்றெல்லாம் பழைய பத்திரிகைகள் செய்திகள் கூறுகின்றன. கங்கை அமரனே இதை நிறைய பேட்டிகளில் கூறியிருக்கின்றார். இந்த வீடியோவை பொறுமையாக அமர்ந்து கண்டமைக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நேயர்களே. மற்றொரு முறை மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. உங்களது கருத்துக்களை நீங்கள் மறவாது பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள